புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சோமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பவர் பிரணீதா. 2 தினங்களுக்கு முன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை தாக்கியதாக பரபரப்பு புகாரை பிரணீதா கூறினார். இதில் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறி காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆனார். அவர் மருத்துவமனையில் காயத்துடன் படுத்திருப்பது போன்ற புகைப்படம் வைரலாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீஸ் நிலையத்திலேயே பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர்கள் திமுக அரசை விளாசினர். இது தொடர்பாக பரவி வரும் செய்தி பொய்யானது என சிவகங்கை மாவட்ட போலீஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சோமநாதபுரம் போலீஸ் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முதல் கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் போலீஸ் நிலையத்தின் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. போலீஸ் நிலையத்தில் இருந்த போலீசார் மற்றும் டாக்டர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது, மிகைப்படுத்தப்பட்டது என தெரிய வருகிறது. கடந்த 5ஆம் தேதி மாலை அமராவதி கிராமத்தில் உள்ள கோயில் நில தகராறு தொடர்பாக இரு பிரிவினர் சோமநாதபுரம் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக வந்திருந்தனர். அது குறித்து சப் இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் விசாரணை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் வாகன சோதனையில் இருந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா போலீஸ் நிலையத்துக்குள் வந்தார். முத்துகிருஷ்ணன் விசாரணையில் தலையிட்டார். இதற்கு விசாரணைக்கு வந்திருந்த ஒரு பிரிவினர் ஆட்சேபனை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பிரணீதாவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து விசாரணைக்கு வந்திருந்த கிராமத்தினர் கலைந்து சென்றனர். சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா முதலில் தனியார் மருத்துவமனையிலும் அதைத் தொடர்ந்து காரைக்குடி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்ந்தார். தன்னை 10 பேர் தாக்கியதாக கூறினார். அங்கிருந்த டாக்டர் அவரை பரிசோதித்து உடல்நிலை சீராக இருப்பதாகவும் உள்நோயாளியாக அனுமதிக்க தேவையில்லை எனவும் கூறினார். இருப்பினும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தார். அதே நேரத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பத்திரிகைகளுக்கு இது தொடர்பான செய்தியை தெரிவித்துள்ளார். அமராவதி புதூரில் ஆதிதிராவிடர் சமூகத்தில் உள்ள ஒரு 4 பேர் அந்த அரசு பணிகளை தடுத்து ஜேசிபி ஓட்டுநரை மறித்து திட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதற்காக தாட்கோவினுடைய பொறியாளர் சிதம்பர தானு என்கிற பொறியாளர் புகார் அளிக்க சென்றிருந்தார். அந்த புகாரை சோமநாதபுரம் சார்பு ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் விசாரித்தார்கள். வழக்கு பதிவிற்கான நேரத்தில் எஸ்ஐ பிரணீதா அவர்கள் திடீரென்று புகுந்து, நீங்கள் ஏன் இந்த புகாரை விசாரிக்கிறீர்கள்? நீங்கள் விசாரிக்கக்கூடாது, அது இன்ஸ்பெக்டர் அவர்கள் விசாரிப்பார்கள் என்று திசை திருப்பி நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் செயல்பட்டார். நாங்கள் கிராமத்தவர்கள் சேர்ந்து நீங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தால் எங்கள் பறையர் சமூகத்தின் மீது தொடர்ந்து வன்முறையை தூண்டி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது எஸ்பி அவர்களிடம் தகுந்த ஆதாரத்தோடு புகார் அளிப்போம், போஸ்டர் ஒட்டுவோம், தகுந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் என்று தான் நாங்கள் அந்த அம்மையாரை கேட்டுக்கொண்டோம். ஆனால் சார்பு ஆய்வாளர் பிரணீதா அவர்கள் ஒரு பொய்யான புகாரை சொல்லி மீடியாக்களை வரவழைத்து எங்கள் மீது அவதூறுகளையும் அபாண்ட பழிகளையும் சுமத்தி வருகிறார். அவர் மீது தகுந்த நடவடிக்கையை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள் என்பதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னதாக பிரணீதா மீது பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்காக அவர் பலமுறை எச்சரிக்கப்பட்டுள்ளார். கடந்த 18/11/2024 தேதி நிர்வாக குற்றச்சாட்டு காரணமாக சோமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் இருந்து சிவகங்கை நகர் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் மாறுதல் செய்யப்பட்ட போலீஸ் நிலையத்திற்கு பணி அறிக்கை செய்யாமல் 48 நாட்கள் மருத்துவ விடுப்பில் இருந்தார். தொடர்ந்து சோமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக பெறப்படும் புகார்கள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு
உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சிவகங்கை மாவட்ட போலீஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.